ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுப்பு கிரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கொடக ஆரஞ்சுங்கிற கமலா ஆரஞ்சை வச்சு ஒரு டிஷ் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த கமலா ஆரஞ்சோட தோல் மட்டும்தான் நம்ம சமைக்க போகிறோம். அது எப்படி சமைக்கலாம், என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். இந்த கமலா ஆரஞ்சு வந்து தோலும் பழமும் நல்லா ஒட்டாத மாதிரி இருக்கும் உள்ள, அதுதான் அடையாளம். டைட்டாக இருக்காது, ஈஸியாக உரிக்கிற மாதிரி இருக்கும். இது பாருங்கள் இப்படி இருக்கும். இதை வந்து இந்த குளிர்கால சீசனில் கிடைக்கும். விட்டமின் சி நிறைஞ்ச இந்த பழத்தை நம்ம சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த தோலை தனியாக எடுத்து வச்சுருக்கு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சுவையான கமலா ஆரஞ்சு தோல் பச்சடி. இப்போ இந்த தோலை எடுத்துகிட்டு நம்ம சின்ன சின்னதாக அரிஞ்சிக்கலாம். இதுபோல் சின்ன சின்னதாக அரிஞ்சிக்கணும். நல்ல பழத்தையே கழுவிட்டு அதுக்கப்புறம் பழத்தில் உள்ள சொலையெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் தோல் மட்டும் எடுத்து இப்படி சின்ன சின்னதாக நம்ம அரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். பொடி பொடியாக நம்ம நறுக்கிக்குவோம். தேவையான அளவு தோல் எடுத்து உள்ளே இருக்கிற நாரெல்லாம் எடுத்துட்டு இது போல் சின்ன சின்னதாக நம்ம அரிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது போல் எடுத்தாச்சு, அரிஞ்சாச்சு எல்லாத்தையும். இந்த தோல் 1 கப்பு எடுத்து வச்சுருக்கு. இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்ப்போம். இதுக்கு காரத்துக்கு பச்சை மிளகாய் 5 எடுத்து வச்சுருக்கு. புளி வந்து நம்ம கையில் உருட்டி எடுக்கிற அளவுக்கு ஒரு பெரிய உருண்டை, நெல்லிக்காயோட கொஞ்சம் பெருசு. வெல்லம் 1 உருண்டை எடுத்து வச்சுருக்கு. உப்பு தேவையான அளவு ஒரு 3 ஸ்பூன் வேணும். பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கு, கட்டி பெருங்காயம். கடுகு தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கு. இப்போ மிளகாயை இது போல் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கு. வெல்லத்தை இது போல் நல்லா துருவி எடுத்துடலாம். சீவி எடுத்து வச்சுருக்கு. புளி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கு. இப்போ கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதையும் பெருங்காயத்தை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சுவையான ஆரோக்கியமான உடம்புக்கு ரொம்ப நல்லதான ஒரு பச்சடி இது. கடுகு பொரியுது. இப்போ மிளகாயை போட்டுக்கலாம். மிளகாய் வந்து விதை வெடிக்கும், கொஞ்சம் பார்த்து நின்றுக்குங்க. இப்போ தோலையும் போட்டுக்கலாம். அரிஞ்சு வச்ச ஆரஞ்சு பழ தோலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கணும் கொஞ்சம். எல்லா சுவையும் நிறைஞ்ச இந்த பச்சடி உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா அப்பப்போ எடுத்துக்கலாம். வேணும்னாலும் மறுபடியும் கொதிக்க வச்சும் வச்சுக்கலாம். இப்படி நல்லா பரட்டி கொடுத்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதோட வர ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா என்னோடய வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும். நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க, ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. தக்காமல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். மிளகாயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த தோல் கொஞ்சம் வதங்கணும். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்குது. நீங்களும் நல்லெண்ணெயே ஊற்றிக்கிங்க. எந்த எண்ணெய்னாலும் ஊற்றலாம். நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இப்போ நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கிற புளி தண்ணியை ஊற்றிக்குவோம். பச்சடிங்கிறதுனால புளி வந்து கொஞ்சம் எச்சா வேணும். புளி வந்து நம்ம கையில் உருட்டுற அளவுக்கு சைஸில் எடுத்து வச்சுருந்தது. நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நல்லா இந்த தோல் நல்லா வேகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வேக வைக்கணும். இதை கொதி வர ஆரம்பிக்குது. நல்லா கொதித்து உங்களுக்கு கொஞ்சம் தோல் நல்லா கையில் அமுத்தினோம்னா நசுங்கிற அளவுக்கு நல்லா வேகணும். இந்த பச்சடி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, உப்புமா, இப்படி தயிர் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்ம வேண்டான்னு தூக்கி எறிகிற தோலை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது.
ஜீரண சக்தி இல்லாதபோது இது சாப்பிட்டோம்னா நல்லா செரிச்சிரும். இது வந்து விட்டமின் சி நிறைய இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, எதிர்ப்பு சக்தி கொடுக்கும். நல்லா பாதி வெந்துடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். நெஞ்சு எரிச்சலாட்டம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது சாப்பிட்டா நல்லாயிடும்னு சொல்கிறாங்க. இதுக்கு இப்போ நம்ம சீவி வச்சுருக்க வெல்லத்தை இதோடு சேர்த்துக்கலாம். இது நார்ச்சத்து நல்லா இருக்கிற தோலுங்கிறதுனால நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. அதனால் நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாயெல்லாம் பித்தம் அதிகமாகி கசந்துட்டு இருந்ததுன்னா இதை கொஞ்சம் நம்ம ஊற்றி சாப்பிட்டோம்னா, தொட்டு சாப்பிட்டோம்னாலே நல்லாயிடும். வாய் கசப்பெல்லாம் சரியாயிடும். மருத்துவ குணம் நிறைந்த அந்த தோலை நம்ம வீணாக்காமல் இது போல் ஒரு பச்சடி செஞ்சு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நாள் ஆனாலும் கெடாது. 6 மாதம் ஆனாலும் கெடாது. ஊறுகாய் போல் நம்ம பாட்டிலில் நல்லா ஸ்டோர் பண்ணி கண்ணாடி பாட்டிலில் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம். வேணுங்கும் போது தேவையான அளவு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, இறக்கிக்கலாம். இது போல் நம்ம ஒரு நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் நல்லா ஆறணுன்னு கண்ணாடி பாட்டிலாக பார்த்து ஊற்றி வைங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.